ஹலோ கைஸ், இனி ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் வந்து எவனையாச்சும் நம்ம அடித்தோம்னா ட்ரோல் ஃபேஸ் எடிட் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம மேலே ஏறி வெயிட் பண்ணலாம். எவனா வந்தானுங்கன்னா பூச்சிக்கே தள்ளி விட்டுறலாம். இந்த வரானுங்க எவனோ ஒருத்தான். டக்குன்னு வாப்பா தம்பி, செத்து போடா போடு, அவ்வளோதான். அவனை அடிச்சிட்டுனா கரெக்டாக பாருங்க, சும்மா எடிட் மாதிரி அப்படியே வரும். இதுதான் இந்த கேமில். எவனா வந்துனே இருப்பானுங்க, பூச்சி நம்ம தள்ளி விட்டுனே இருக்கணும். அப்படியே நம்ம வந்து அடித்தோம்னா கரெக்டாக எடிட்லாம் வரும் பயங்கரமாக. நமக்கு முன்னாடியே ஓட்டான் பார்த்தீங்கன்னா, இவன் இருங்க தொத்தின்னு போவான். வரண்டாயிரா, ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது 3 செகண்ட் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுமே. மேலே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கிறானுங்க போல. ஐயோ தெரியாமல் கீழே வந்துட்டேன். இருங்க திரும்ப வருவான். இவனுக்கு மட்டும் பர்பிள் கலரில் காமிக்குது ஏதோ. இருங்க சா வச்சுருவோம், சுத்து போ. அவ்வளோதான். சும்மா அந்த இடத்துல பந்துக்கின்னு வேறு லெவலில் அடித்தானா அவ்வளோதான். பையன் பார்த்தீங்கன்னா பறந்துட்டான். ஐயோ இங்கே தான் இருக்கானா இன்னும். நம்ம ஓட்டுருவான். இப்போ நம்மள தான் தொத்தின்னு வருவான். வெறியாக வரான் பாருங்க. இரா நான் அவனை அடித்தேன், அவனை என்ன அடிச்சிட்டான். எனக்கு மாட்டேன் ஐஸ் கட்டி மாதிரி ஏதோ வந்துடுச்சு. அப்பயும் அவன் தான் கேட்க வேண்டாம். இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் தான் ப்ரோ பிளேயர். செத்து போடு யாருக்கிட்ட. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு படா ப்ரோ பிளேயர்ன்றது. ஓ நம்ம எத்தனை வாட்டி அடிக்கிறோமோ அத்தனை வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த 6 ஏறுது. ஐயோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டு குத்துட்டேன். குழந்தை பையன் 0 6 இருந்துச்சு, அதனால் விட்டு குத்துட்டேன். பாருங்க பின்னாடி பக்கம் போய் ஒரே குத்திட்டேன். குழந்தை பையன் பாவம். டேய் என் வித்தே எனக்கே போட்டானுங்க கட்டில். பின்னாடி இந்த தான் அவனை ஒருத்த வரான். அப்பா தம்பி மேலே ஏறி வா, சாவு கீழே போ. யாருக்கிட்ட அப்பா 174 வாட்டி அடிச்சிருக்கானுங்க. நான் 10 தான் அடிச்சிருக்கேன். அப்போ அவனுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்பயும் சாவறானுங்க பாட்டு மாரியே. இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி போகுது. நம்ம வந்து இப்படிக்கா போகலாம். இதுவும் மறைஞ்சிரும் போல டக்குன்னு எதுக்குன்னா. ஆமாம் மறையுது. ஃபாஸ்ட்டாக ஓட்டுருவான். இது செக் பாயிண்ட்டாக இல்லை என்னென்னு தெரியலையா. ஏதோ ஒன்று எடுக்க வேண்டியது தான். இதோ நம்ம வந்து அவனுங்களுக்கு வெயிட் பண்ணலாம். வாங்கடா தம்பிங்களா, செல்லக்குட்டீஸ் வாங்க வெயிட்டிங் உங்களுக்கு தான். சாவு எங்கே வர பாவம் பையன் சாவ போகிறான் பாருங்க. பறந்து போய் வரான். இதோ இன்னொருத்த வரான். அப்பா தம்பி வா, நீ வா, செத்து போ. ஐயோ அவன் என்ன அஸ்தான். ஆடா பாவி போச்சு. கடைசியில் நான் விட்டு கொடுத்துட்டேன். அவுட்லாம் அவளை. சரி இங்கே வேறு ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு மேப் இருக்குது. இப்படிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம். மோட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க நடுவில். நான் ப்ரோ பிளேயர்னு தெரியாமல் இதெல்லாம் இந்த குரலை வித்தெல்லாம் பண்ணா எப்படியே. நான் குரலை வித்தை காமிக்கிறவன். ஐயோ எகிர முடியா. அவ்வளோதான் வந்தாச்சு. இது என்னன்னு தெரில. ஓ டைமிங் போயிட்டு வெடிக்கும் போல். நம்ம அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக போனோம். வெடிக்காத நேரம்னு பார்த்து போனோம். போடுறா பிரேக் போடுறே. அடிச்சோ போச்சு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலானே ஒரேடியாக முன்னாடி அமைக்கிட்டேன். அப்படி போகக்கூடாது இனிமேல்ட்டு. கரெக்டாக போவான். அவ்வளோதான். இது போயிட வேண்டியதான். போடுறா பிரேக்கா. அவ்வளோதான். இப்போ போயிடலாம். டக்குன்னு போடா முன்னாடி. அப்பா ஆடா இது என்னதுங்க இப்படி போகுது. நம்மளை சுடுறானுங்க அப்படியே. அந்த பேரலில் வச்சு சுடுவானுங்களே அந்த மாதிரி போயின்னு இருக்கேன். என்ன கருமுன்னு தெரில. சரி ஏதோ ஒன்று நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லை அந்த வேலையில் போகும்போது. அதுவே தானாக சுட்டுக்குன்னு நம்ம பாட்டு முன்னாடி போயிடும். போடு. இங்கே ஒன்று இருக்குது. எவ்வளோ ஆகிட்டு அங்கே எங்கேயும் சுற்றி கிளாஸ் பிரிட்ஜில் தான் விட்டானுங்க. அடா பாவி. அவ்வளோதான். இது கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் ப்ரோ பிளேயர். எப்படி கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட தான். சூப்பர். ஸோ இது சும்மா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல்ட்டு நம்ம வந்து கரெக்டாக போகலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து லெஃப்ட்டு, ரெண்டாவது வந்து ரைட்டு, மூணாவது எதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ரைட்டை எகிரி பார்க்கலாம். சூப்பரு கைஸ். இப்போ வந்து நான் விட்டு கொடுத்துன்னு இருக்கேன். என்னென்னு தெரில. ஐயோ இதுவுமா அடக்கருமோ. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று தான் கரெக்டாக போட்டேன். மற்றெல்லாம் தப்பாக போய் விழுந்துன்னு கிடக்கிறேன். ஏதோ ஒன்று. இது என்னன்னு தெரில. இதுவும் ஒரு விதமான ஸ்லாப் தான் போல். அது நார்மல் ஸ்லாப்பு. இது வந்து கொஞ்சம் பயங்கரமான ஸ்லாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ண முடியும். நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பை கைஸ்.